அதாவது 50 கிராம் கருப்பட்டி அவ்வளோ 60 கிராம் கருப்பட்டி சுடுதண்ணில் போட்டு தேன் போட்டு சாப்பிட்ருக்கேன். அந்த விஷம் வந்து இறங்கிரும். அதாவது நேரடியாக கருப்பட்டியே சாப்பிடலாம், நேரடியாக கருப்பட்டியாகவும் சாப்பிடலாம். நம்ம கொஞ்சம் ஓ தண்ணியில் போட்டு குடிச்சிட்டு இந்த விஷம் ஆனது பல்லு அந்த நாக்கில் படிஞ்சிற விஷம் வந்து அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்கும். இந்த விஷம் தான் கொடூர விஷம். இப்போ சளி இல்லாத பண்டத்தை சாப்பிட்டு வர்றீங்க, அப்படியே சட்டி உடைய ஆரம்பிக்கும். அப்படியே தண்ணீர் உள்ள போயிட்டே இருக்கிற என்ன ஆகும், முதல்ல ரத்தம் சுத்தமாயிட்டே இருக்கும், ரத்தம் சுத்தமாகும், ரத்தமும் குடலும் சுத்தமாயிட்டே வரும். இந்த விஷத்தை பூரா சிறுநீர் பொருள் வெளியேறிட்டே இருக்கும். நான் காலையில 2 தூய மணிக்கு மஞ்சளா ஆ அதெல்லாம் கவனிங்க. மஞ்சளா போயிட்டே இருக்கும். அந்த மஞ்சள் நான் போயிட்டே அப்புறம் இருக்குது. பதிவு பண்றேன் அப்புறம். ஆ ஆ ஆ. எல்லாத்தையும் பதிவு நான் பேசுறதே பதிவு பண்ணிக்கிறதுல அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எல்லாம் நீங்க பதிவு பண்ணி வச்சுட்டீங்களா, நீங்களும் தினம் உங்களை அதுபோல் உங்களை வந்து உங்க நடவடிக்கை எனக்கு பதிவு பண்ணி அனுப்புங்க. உங்களை வந்து ஆமா. ஆமா உங்களை முழு அசைவையும் என்ன பண்ணுறீங்கன்னா, முன்னாடி பின்னாடி எல்லாமே வேட்டி மட்டும் கட்டிட்டு முள்ள எல்லா அசைவும் போடுங்க. அப்பதான் வந்து புரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப எனக்கு தினம் பார்த்துருவேன், பார்த்தாவே எனக்கு கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா என்ன வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் எல்லாமே. புரியுதா? எல்லாமே ரெக்கார்ட் பண்ணும். நீங்க என்ன இப்ப மாணவர்கள் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். எல்லாம் பதிவு அசைவை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம், மூஞ்சி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஆஹ், சளிங்கிறது சளிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சளிதான். நம்ம சாப்பிட்றதும் சளிதான். சளியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. சளி சாப்பிட்றப்ப சளி வருதுன்னா என்ன பண்ண முடியும்? திங்கிறதே சளிதான். அது அரிசி உணவு வந்து உலகத்திலே மோசமான மாவு. அரிசிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, மாவு சத்து தான். அரிசிங்கிறது ஒண்ணும் இல்லை. நம்ம நாட்டுல அரிசி விளையுது, இந்த நேரத்துல ரைஸ் பார்லி விளையுது, கோதுமை விளையுது, எல்லாமே. அரிசி திங்கிறவனுக்கு பூரா காமலை வருது, அரிசி திங்கிறவனுக்கு புற்றுநோய் வருது, அரிசி திங்கிறவனுக்கு கால் அழுகி போகுது. அரிசி திங்க தொடர்ந்து அரிசி சாப்பிட்றவனுக்கு எல்லாமே வரும். அரிசி சாப்பிட்டா காமலை வரும்னு புத்தகத்துல இருக்குது. அரிசி சாப்பிட்டா கல்லீரல் வீங்கிரும், அரிசி சாப்பிட்டா மகோதரை வரும், அரிசி சாப்பிட்டா வயிறு வீங்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு தமிழ் நூல் இருக்கு. ஒவ்வொரு உணவுக்கும் பக்க விளைவு என்னன்னு தமிழ் நூல் சொல்லியிருக்கு. அதுக்கு மலைவாகடம், சித்தர்வாகடம், மலைவாகடம், சித்தர்வாகடம். மலைவாகடம்னு மலையில விளையிறது, சித்தர் வாங்கிடுது. பதார்த்த குண விளக்கம், பொருள் விளக்கம், பதார்த்த குண விளக்கம், இப்படி எல்லாம் இருக்கு. பதார்த்தம்னா உணவுன்னு அர்த்தம். அதுல ஒவ்வொரு உணவுகளும் என்ன பண்ணும், ஆற்று நீர் என்ன போக்கும், ஆற்று நீர் சாப்பிட்டா என்ன பண்ணும், அருவி நீர் சாப்பிட்டா என்ன பண்ணும், கடல் நீர் என்ன பண்ணும், இப்படி ஒவ்வொன்றுக்கும் நீருக்கே விளக்கம் சொல்லியிருக்கான். ஆற்று நீர் பித்தம் போக்கும், அருவி நீக்கும். ஆற்று நீர் பித்தம் போக்கும், அருவி நீர் கபம் போக்கும், கடல் நீர் சிலேத்மம் போக்கும் அப்படின்னு எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் அதை யாரும் பின்பற்றுவதில்லை. காரணம் இந்த வெள்ளைக்காரனுடைய அந்த மதிப்பெண் கல்வியுடைய வந்து நாசம், உலகத்தையே நாசம் பண்ணி அவனவே நாசமாயிட்டு இருக்கிறான். அவன் தவறா கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு அவனே நாசமாயிட்டு இருக்கிறான். அவன் நோய் அவனால குணமாக்க முடியலையே. யாராவது பிரிட்டிஷ்காரன் தன்னோட நோய் குணமாக்கி இருக்கானா? பிரிட்டிஷ்காரன் தன்னுடைய நோயை குணமாக்கி இருக்கானா? மருந்து கண்டுபிடித்தவன் தன்னோட நோயை குணமாக்கி இருக்கானா? மருந்தை கண்டுபிடிக்கவன் தன் நோயை குணமாக்கி இருக்கானா? இல்ல. இல்ல இல்ல இல்ல. அப்புறம் எப்படி உங்களது குணமாக்குவீங்க? மருந்து கண்டுபிடி என்னோட குணமாக்க முடியாது, அவங்களால குணமாக்க முடியாது. அவன் குணமாக்குவானான்னு கேக்குறேன், அவனுக்கு வந்தா குணமாக்குவானான்னு கேக்குறேன். முதல்ல பிரிட்டிஷ்காரன் தன் நோயை குணமாக்கி இருக்கானா? இல்ல இல்ல இல்ல, அவங்க எங்க குணமாக்கல. அவன் தான் எழுதிட்டானே, அவன் தான் எழுதியிருக்கானே, நோயை குணமாக்க முடியாது அவன் புத்தகத்தில் எழுதியிருக்கானே. நோயை குணமாக்க முடியாது அவன் புத்தகத்தில் எழுதியிருக்கானே இல்லையா? கட்டுப்படுத்த முடியும் தான் போட்டுருக்கான். கட்டுப்படுத்த முடியும் என்பதை கட்டுப்படுத்த முடியும்னு போட்டுட்டு அந்த கட்டுப்படுத்துகின்ற பொழுது நோய் அதிகமாயிட்டே போகும்ட்டான். என்னது? நோய் கட்டுப்படுத்துகின்ற பொழுது, நோய் கட்டுப்படுத்துறீங்க, கட்டுப்படுத்துகின்ற பொழுது என்ன ஆகும்? ப்ராப்ளம் அதிகமாகும். என்னது? ஒரு பக்கம் தண்ணீர குழாய் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் தண்ணீர குழாய் போட்டிருக்கு. டக்குன்னு ஒரு பக்கம் என்ன பண்ணுறீங்க, சரி வீணா போஞ்சு தண்ணியில குழாய் போயிட்டு அந்த குழாயை அடைக்கிறீங்க. குழாய் அடைக்கிற பின்னாகுதுன்னா என்ன ஆகும்? தண்ணி லீக் ஆகுது, டக்குன்னு பிடிச்சி அடைச்சிடுறீங்க. அடைக்கும் போது என்ன ஆகும்? தண்ணி பாட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கும். தண்ணி பாட்டுக்கு ஒரு பக்கம் அடைச்சிடுறீங்க. அடைச்சி என்ன ஆகும்?
இன்னொரு போட்டு பிச்சுக்கும். அதேதான் அதேதான் அதேதான். அதை படிக்கிறேன் பாருங்க இங்க. 9ஆம் பக்கத்துல 9வது பாடம், பாடம் 9, பாடம் 9 இங்க பாருங்க. பாடம் 9ல 100வது பக்கம், பாடம் 9 100வது பக்கம். புக் எடுத்துக்கலாம். ரெண்டு மூணு நாளைக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. 2-3 நாளைக்கு சிரமமா இருக்கு. ஆமாம். ஏன்னா உங்க அந்த ஜீரண நீர் படாது பாடுபடுத்தும், மனம் படாது பாடுபடுத்தும், எல்லா நோயும் அதிகப்படுத்தி குறைக்கும். எல்லா நோயும் அதிகப்படுத்தி, நீ சொகுசா வந்த அதிகப்படுத்தி தான் குறைக்கும். இன்னும் ஏன்னா உங்களுக்கு உணவு பழக்கத்தை நீங்க விட்டுட்டீங்க. என்னது? உணவு பழக்கத்தை குறைச்சிருக்கிறீங்க. உணவு பழக்கத்தை நீங்க குறைச்சிருக்கிறீங்க. உணவு பழக்கத்தை வணக்கம் உணவு பழக்கத்தை நீங்க குறைச்சிருக்கிறீங்க. என்னத்தை குறைச்சிருக்கிறீங்க? வணக்கம். உணவு பழக்கத்தை திருப்பி சொல்லுங்க. உணவு பழக்கத்தை குறைச்சிருக்கிறீங்க. பன்னீர் என்ன பண்ணிருக்கீங்க? உணவு பழக்கத்தை குறைச்சிட்டேன். உணவு பழக்கம் உணவுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. என்னது? உணவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. சரியா? உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. மனித உடலின் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. ஆனால் அந்த மனித உடல் என்கிற இயந்திரம் எந்த அளவுக்கு சளியாலும் எந்த அளவுக்கு விஷப்பொருளாலும் அடைபட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது என்பதை பொறுத்தது. சரி, புரியுதா? மனிதனுடைய ஆரோக்கியம் அல்லது மனித உடல் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. அது மனித உடல் என்கிற இயந்திரம் எந்த அளவுக்கு சளியினாலும் விஷப்பொருளாலும் அடைபட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது என்பதை பொறுத்தது. இது புரியுதா? எந்த அளவுக்கு சளியினாலும் நச்சுத்தன்மையினாலும் அடைபட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது என்பது பொருள். எந்த அளவுக்கு சளியினாலும் நச்சுத்தன்மையினாலும் அடைபட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைபட்டு என்பதை பொறுத்தது. இது மனப்பாடம் பண்ணியே தீரணும். என்னது? ஒவ்வொருத்தரும் இது மனப்பாடம் பண்ணணும். மரம் நாட்டி அடிக்கணும். இதுல தொடக்கம். இந்த வரியை வந்து எப்ப கேட்டாலும் சொல்லணும். புரியுதா? மண்டையில் ஏத்திக்கணும். மனித உடல் என்கிற ஆரோக்கியம் அப்படி மனப்பாடம் வந்துடணும். சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மனித உடல் ஆரோக்கியம் என்பது நான் திருப்பி சொல்லுவேன். இந்த 4 வரி இது மொத்தமாவே 220 பக்கம் இருக்கும். முக்கியமானது பாத்தீங்கன்னா முக்கியமானது 5ஆம் பாடம் 9வது பாடம் 11வது பாடம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மனப்பாடம் பண்ணியே தீரணும். 5ஆம் பாடத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கணும், 9ஆம் பாடத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கணும், 11வது பாடத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கணும். இதுல எப்ப விடாலும் கேட்பேன், எந்த வரியும் கேட்பேன். மண்டையில ஏத்தலைன்னா அவ்வளவுதான், உங்களை கட் பண்ணிடுவேன். புரியுதா? இங்கெல்லாம் வந்து வாத்தியார் கடுமையான வாத்தியாரு. அன்பாவும் இருப்பேன், ஆக்ரோஷமாவும் இருப்பேன். இன்னைக்குன்னு பேர் வச்சிருக்கிறனாலேயே இனிப்பா பேசுவேன்னு எதிர்பார்த்துறாதீங்க. புரியுதா? கடுமையா நடந்துக்குவேன். எனக்கு தேவை சாதனை தான் முக்கியம். என்ன தேவை? சாதனை. உயிரை கொடுத்துட்டு காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு வகுப்படுத்திட்டு இருக்கிறேன். உங்க ஊருக்கு காலையில சொகுசு இன்னைக்கு 7 மணிக்கு எந்திரிச்சிருக்கிறீங்க. காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சிருக்கிறேன். எனக்கு காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சா இன்னைக்கு சாயங்காலம் 11 மணி வரை. நேற்று படுக்கிறப்ப மணி 10:50. காலையில் எந்திரிச்சது 3:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு 10 மணிக்கு 10:50க்கு படிக்கிறேன். 11 மணிக்கு படுக்கிறேன். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நான் உழைக்கிறேன் தெரியுங்களா? இந்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் தவிர 5 மணி நேரம் 11 மணிக்கு படுத்தேன்னா அதில் 1 மணி நேரம் 3:30 மணி நேரம், மொத்தமாகவே 4:30 மணி நேரம் தான் நான் தூங்குறேன். மிச்சம் 8 மணி நேரம் தூங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. சரியா? அது போயிட்டு போகுது. சரி, இங்க பாருங்க. இந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர், அது வந்து ஆங்கிலத்தில் இருக்குது. நான் வாங்கி அனுப்ப சொல்றேன். அந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர்னா ஒரு எம்எஸ் டாக்டர், ஒரு எம்டி டாக்டரும்
ஒரு எம்எஸ் டாக்டரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. எம்எஸ் டாக்டரும் எம்டி டாக்டரும். அந்த டாக்டர் பேர் ரிச்சர்ட் சாமேஸ்ன்னு பேர். டாக்டர் ரிச்சர்ட் சாமேஸ் ப்ரிவென்டிவ் மெடிக்கல் சென்டர், அமெரிக்காவில் இருக்கிற புகழ் வாய்ந்த ப்ரிவென்டிவ் மெடிக்கல் மேரின்ல ப்ரிவென்டிவ் மெடிக்கல் சென்டர்ல மருத்துவராக இருக்காரு. அவர் சொல்றாரு, அவர் எழுதியிருக்காரு, புத்தகம் எழுதியிருக்காரு. அதாவது 2 அமெரிக்க டாக்டர்களை கூட்டா எழுதியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது. என்னது? 2 அமெரிக்க டாக்டர்கள், அதான் இது எழுதுறேன். இதுல 2 அமெரிக்க டாக்டர்கள் கூட்டா எழுதியிருக்காங்க. அதை ரெஃபர் பண்றாரு. பயங்கரமான ஆராய்ச்சி. அவர் சொல்றாங்க, ஒருத்தர் எம்டி, எம்டினா மெடிசின், டாக்டர் ஆஃப் மெடிசின், ஒருத்தர் எம்எஸ்ஏ. இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. ஒரு எம்டியும் எம்எஸ்ஸும் சேர்ந்து புத்தகம் எழுதியிருக்காங்க. என்னது? என்ன பதில காணோம்? ஊமையாட்டு இருக்கக்கூடாது. எம்டி எம்டி எம்எஸ்ன்னு சாதாரணம் அல்ல. இந்த புத்தகத்தை படிச்சவன் தான். எந்த புத்தகத்தை? இறப்பு, அதாவது உணவு பாதையில பிரச்சனை இருந்தா இறப்பையும் உணவு பாதையில பிரச்சனை. இந்த புத்தகத்தை படிச்சவனுக்கு தான் உணவு பாதையில பிரச்சனை வந்ததுன்னா உணவு பாதையை எடுத்துடலாம்னு சொல்றவனுக்கு. என்னது? கணையத்துல பிரச்சனை இருந்தா கணையத்துல அப்படின்னு. ஏன்னா உணவு பாதை எடுக்கிறனால உயிர் போறதில்ல. அதான் விஷயமே. அது ஒட்டுக்கூடல் மாதிரி, ஒரு நகம் வெட்டுற மாதிரி. நகத்தை வெட்டா யாராவது சாவாங்களா? நகத்தை வெட்டினா யாராவது சாவாங்களா? முடியை வெட்டினா யாராவது சாவாங்களா? அதனாலதான் கோயிலுக்கு போய் கொடுக்குறீங்க. அதனால கோயில போய் என்ன பண்றீங்க? முடியை கொடுத்து போட்டு வந்துடுறது. உசிரை கொடுத்த சாமிக்கு மசரை கொடுக்குறீங்க. உசிரை கொடுத்த சாமிக்கு மசரை கொடுக்குறீங்க. தலையை கொடுக்க வேண்டியது தானே? கடவுளுக்கு உசிரை கொடுத்த சாமிக்கு தலையை கொடுக்க வேண்டியது தானே? கொடுக்க மாட்டீங்களா? என்ன மசரு அப்படி இல்லை, வெட்ட தழைச்சிட்டே இருக்கனால தான் மசரை கொடுக்குறது இல்லையா? ஒரு விரலை கொடுக்கறது தானே? கடவுளே எனக்கு உயிர் கொடுத்தல இருந்தா சாமி ஒரு கடவுளை கொடுங்க அப்படின்னு விரலை கொடுக்க வேண்டியதுதானே? கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. எது ஆகாதோ, எது தேவையில்லையோ, இழிந்த மயிருங்கிறாரு. இந்த இழிந்த மயிரை கொண்டு யாரு கொடுக்குறீங்க? கடவுளுக்கு கொடுக்குறீங்க. அப்புறம் கடவுளுக்கு என்ன காப்பாற்றுவாரு? ஒன்று மசரை கொடுக்குறவங்க இருக்க நிறைய பேர். நான் என்ன பண்றேன்? இந்த மசரை நானே எடுத்துக்கிறேன். சரியா? புரியுதா? சரி. என்ன திருநகச்சந்திரே எங்கேயே போகுதா? உசிரை கொடுத்த சாமிக்கு மசரை தான் கொடுக்குறீங்க. உசிரை கொடுத்த சாமிக்கு என்ன கொடுக்குறீங்க? ஏன் உசிரை கொடுத்த சாமிக்கு? நான் திருப்பி கேட்பேன் எல்லாமே. இந்த உயிர் என்பது அது பசியில கட்டுப்பட்டு இருக்கிறது. உயிர் என்பது பசியும் ருசியும் வச்சு அட்டக்கடக்கு நடத்தி இருக்குது. ஏன்னா பசி என்பது ஒரு தேவையற்ற பண்டம். பசி என்பது ஒரு தேவையற்ற பண்டம். ருசி என்பது ஒரு தேவையற்ற பண்டம். பசிக்கு ஏதாவது குறிக்கோள் இருக்குதா? இல்லை. ருசிக்கு ஏதாவது குறிக்கோள் இருக்குதா? இல்லை. கண்ணுல பாக்குறீங்களா? குறிக்கோள் இருக்குதா? இல்லை. காதுல கேட்கறீங்களா? குறிக்கோள் இருக்குது. வாசனை அறியறீங்க, குறிக்கோள் இருக்குதா? இல்லையா? தொட்டு பாக்குறீங்க, எந்த குறிக்கோளும் நமக்கு கிடையாது. புலன்களுக்கு எந்த குறிக்கோளும் இல்லை. நீ தான் குறிக்கோளை வச்சுக்கணும். புலன்களுக்கு எந்த குறிக்கோளும் கிடையாது. புலன்களுக்கு எந்த குறிக்கோளும். அதனாலதான் புலன்களை அடக்குன்னா. இன்னைக்கு குறிக்கோளே கிடையாது புலன்களுக்கு. அதனாலதான் குறிக்கோளே இல்லாத புலன்களை நீங்கள் அடக்கி விடுங்கிறான், அமைதிப்படுத்துங்கிறான். கோளில் பொறி. அதான் சொல்றாரு திருவள்ளுவர். சொல்லுவாரு, ஐந்தவிட்டான் ஆற்றலும் பாரு. சரி, இருக்கட்டும். இப்ப பாருங்க, அந்த பேஜ் நம்பர் 100ஆம் பக்கம், பேஜ் நம்பர் 100ஆம் பக்கத்துல 175வது பேஜ் நம்பர் 100. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர் இருக்கும். இந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர்ல சொல்ற பாருங்க. டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பீல்ஸ் படிங்க. பன்னீர் செல்வம் படிங்க. பன்னீர், மலேசியா பன்னீர். 100ஆம் பக்கம் 100ஆம் பக்கம் மேல படிங்க. டோட்டல், அந்த டோட்டல் ரிலையன்ஸ் போட்டிருக்கு பாருங்க. டோட்டல் ரிலையன்ஸ், டோட்டல் ரிலையன்ஸ். ஓகே. டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ். டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ், போஷன்ஸ், மெடிசின்ஸ் ஆர் ஹெர்பல் cures merely perpetuates the problem by suppressing the symptom. இதுக்கு என்ன தமிழ்ல பொருள்? மாத்திரைகள், மருந்துகள், மூலிகைகள். மாத்திரைகள், மருந்துகள், மூலிகைகள், மூலிகை வைத்தியங்கள். இதெல்லாம் மாத்திரையில செய்யற வைத்தியம், அப்புறம் மருந்துகளை செய்யற வைத்தியம்,
அப்புறம் மூலிகையில செய்யற வைத்தியம். இந்த வைத்தியங்கள்லாம் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு. என்னது? முழுக்க நம்பி இருப்பது தவறு. எது? மாத்திரை வைத்தியத்தை நம்புறது, அப்புறம் மருந்து வைத்தியத்தை நம்புறது, அப்புறம் மூலிகை வைத்தியத்தை நம்புறது. லேகியம், சூரணம், புண்ணாக்கு, புடலங்காய், என்னது? இதெல்லாம் நம்புறது. இந்த நம்பிக்கை, இந்த முழுக்க நம்பி இருப்பது தப்பு. முழுக்க நம்பி இருக்கிறது தப்பு. எதோ தெரியாம ஒரு வேளை 2 வேளை தின்னு இருக்கலாம். ஒரு வேளை ஒரு மாத்திரை தின்னு இருக்கலாம். ஒரு வேளை பில்ஸ் கில்ஸ் ஏதாவது குளிகைகள் அது மருந்து இருக்கலாம். அப்புறம் ஏதோ ஒரு நாளைக்கு லேகியம் கீகி சூரணம் கீரணும் மூலிகை ஏதாவது அந்த பூ இந்த பூ எல்லாம் தின்றுருக்கலாம். இதை முழுமையாக நம்பி இருப்பது தவறு. என்னது? நம்புறது என்பது வேற, நம்புறதுக்கும் முழுமையா நம்புறதுக்கு வித்தியாசம் இருக்குது. என்னது? நம்புறது முழுமையா நம்புறது. எப்படி? முழுமையா அப்படின்னு மீறவே மாட்டேன்னு நினைச்ச. நீ எப்ப முழுமையா நம்புறியோ அவள் சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். என்னது? சீக்கிட்டேன். சரி. ஆக முழுகையா நம்பி இருப்பது தவறு. அந்த நம்பிக்கையும் பழக்கமும், அந்த நம்பிக்கையும் பழக்கமும், என்னது? அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து, நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து, எது? நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன. எது? மருந்துகள், மாத்திரைகள், மூலிகை வகைகள். அப்ப மூலிகை கொடுத்து ஏமாத்துறது, மாத்திரை கொடுத்து ஏமாத்துறது, மருந்து கொடுத்து ஏமாத்துறது எல்லாம் வியாபாரம். இதெல்லாம் ஏன்னா நீ ஆகாரம் தின்னுட்டே இருப்ப. என்னது? ஆகாரம் இறப்பையே தேவையில்லை, உணவு பாதையே தேவையில்லைன்னு ஒட்டுக்குடல் மாதிரி தேவையில்லை. ஒட்டுக்குடல் எப்படி தேவையில்லையோ, நகம் எப்படி தேவையில்லை, மசூர் எப்படி தேவையில்லையோ. சரி, இப்போ உணவு பாதையில உணவு பாதை தேவையில்லைன்னா அது இருந்துட்டு போட்டு, அது இயற்கை படைச்சது, நம்ம எடுக்க முடியாது. ஆனால் வயிற்றுல சுரக்கிற ஜீரண நீரை நீ கட்டுப்படுத்தலாம். வயிற்று சுரக்கிற ஜீரண நீரை நீ கட்டுப்படுத்தலாம். நீ வயிற்று சுரக்கிற ஜீரண நீரை கட்டுப்படுத்த போட்டு நீ பசிக்கு என்ன சாப்பிடுவீங்க? பசிக்கு என்ன சாப்பிடுவீங்க? என்ன உணவு திம்பீங்க சொல்லுங்க. நீங்க பசிக்கு என்ன திம்பீங்க? வெறும் சோறை திங்க வேண்டியதுனே குழம்பு ஊத்திங்கிறீங்க. குழம்பு எல்லாம் ஊத்தி காய்கறி போட்டா இறைச்சி, அதே இன்னொன்னு இறைச்சி நம்பிடுவாங்க. உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் எல்லாம் போட்டுக்க. எனக்கு இட்லி பிடிக்கும், எனக்கு பூரி பிடிக்கும், எனக்கு பொங்கல் பிடிக்கும், எனக்கு கொக்கு பிடிக்கும், எனக்கு கோழி பிடிக்கும். அப்புறம் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த எதுக்கு பிடிக்குது? உடம்புக்கு பிடிக்கிறது இல்ல, எதுக்கு பிடிக்குது? மனதுக்கு பிடிக்கிறது தின்னு போட்டு ஆரோக்கியத்தை எப்படி எடுத்துட்டு பாருப்ப? எதுக்கு தின்னு போட்டு எதுக்கு தின்னு இருக்கிறீங்க? எதுக்கு? மனசுக்கு தின்னு போட்டு, மன தின்னு போட்டு திங்கிறது மனம். சாப்பிட்டேன்னா மனம் திருப்தியா இருக்குதுங்க. என்ன திருப்தியா இருக்குது? உடம்பு என்ன ஆகுது? மனம் திருப்தி அடைஞ்சிருது, மனம் நல்லா இருக்குது. உடம்பு என்ன ஆகுது? கெட்டு போகுது. திருப்தியே தின்னைங்கிறான். என்னது? திருப்தி தின்னைங்கிறான். எல்லாம் திருப்தி தான் தின்னீங்க, அப்படியே நோய் வருது. அப்ப திங்கிறதெல்லாம் மனசுக்கு, திங்கிறதெல்லாம் மனசுக்கு, கெட்டு போறதெல்லாம் உடம்புக்கு, கெட்டு போறதெல்லாம் உடம்புக்கு. அப்ப மனம் வேற, உடம்பு வேற. இது என்னைக்காவது புரிஞ்சிருக்கிறீங்களான்னு கேக்குறேன். அப்ப உடம்பு கெட்டு போனதுக்கு அப்புறம் ஐயோ ஏங்கிறது. உப்பு வியாதிட்டு போனா உப்பு திங்காதீங்கிறது. இதய நோய் டாக்டர் போனா நீ கொழுப்பு திங்காதுன்னு சொல்றானா இல்லையா? இதய நோய் போனா கொழுப்பு திங்காத, காமால வந்தா சோறு திங்காத, காமால வந்தா சோறு திங்காத, காமால வந்தா சோறு திங்காத. ஏன் காமால வந்தா சோறு திங்கிறது இல்ல? காமால வந்தா சோறு திங்காத, இதயம் என்கிட்ட சோறு திங்காத, கல்லில் கட்டு பிடிச்சு சோறு திங்காத, நீ சக்கரை நோய் வந்துட்டு அரிசி திங்காத. அரிசி குறைச்சிக்கோ, மாவை குறைச்சிக்கோ, பூரி குறைச்சிக்கோ, சப்பாத்தி குறைச்சிக்கோ. ஏன் குறைக்க சொல்றேன்னு கேக்குறேன். ஏன் குறைக்க வேண்டும்? நோய் வந்துட்டா கட்டுப்பாட்டுக்கு வர்றீங்களா? ஏன் நீதான் நோய் வந்துட்டு எதுக்கு கட்டுப்பாடுன்னு கேக்குறேன். அதை தின்னதையா வந்தது, அது குறைச்சிருந்தா மீச்சினா என்ன?
தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு, தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. அது கொஞ்சமா தின்னா நிறைய தின்னா தலைக்கு மேல என்ன ஆயிடுச்சு, வெள்ளம் போயாச்சு. இப்ப புரியுதா இல்லையா கேக்குற கேள்வி? புரியுது புரியுது விளங்குது. மனதுக்கு தின்னு போட்டு மனதுக்கு, அதாவது டேஸ்ட் டிபெண்ட் ஆன் த மைண்ட், டேஸ்ட் டிபெண்ட் ஆன் த மைண்ட், டேஸ்ட் டிபெண்ட் ஆன் த மைண்ட், பட் டேமேஜஸ் டிபெண்ட் ஆன் த பாடி, பட் டேமேஜஸ் டிபெண்ட் ஆன் த பாடி. டேஸ்ட் வந்து மைண்டுக்கு போயிருது, டேமேஜ் எதுக்கு வருது, உடம்புக்கு வந்துருது. இதை புரிஞ்சுக்கணும். இப்ப புரியுது? அதனாலதான் அவன் சொல்லிட்டு, ஏன்னா ஜீரண நீர் வயிற்றுல சுரக்கிற விஷ நீர் சுரந்துட்டாவே மரணம் நிச்சயம். இப்ப ஜீரண நீர் சுரந்துட்டாவே மரணம் நிச்சயம்னா அது சுரக்காமல் செய்ய வேண்டும். ஏன்னா முதல்ல பசி நீரை சுரக்காமல் செய்ய வேண்டும், அதுதான் அறிவு. அந்த சுரக்காம செய்யணும்னா தூய நீரை பாரு, தூய நீர் பாரு, வெறும் தூய நீர், அவ்வளவுதான். அப்ப அந்த ஜீரண நீரை சுரக்காமல் செய்கின்ற பொழுது அது அமைதி அடைந்து கொண்டே வருது. ஏன்னா அது நம்ம என்ன பண்ற, கையில வெட்டி எடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பசி என்பது எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, பசி என்பது எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. பசி எந்த இடத்துல, பசி என்பது உடம்பெங்கு ஓடிக்கிட்டே இருக்கும். பசி என்பது, நான் என்ன பண்ண தெரியும், பசி வந்ததுன்னா அப்படின்னு 2 தடவை பண்ண பசி போயிடும். மூச்சு நல்லா இழுப்பேன். ஆமா, பசி வந்ததுன்னா மூச்சு அப்படியே இழுப்பேன், மூச்சை இழுத்து நிறுத்திவான். கரெக்டா 60 செகண்ட் நிறுத்துவோம், பசி போயிடும். இதே என்ற மேஜிக் சித்தர்களாம். பசி வந்துச்சுன்னு வச்சுக்கங்க, அப்படியே நிறுத்திடுவேன். அப்படியே நிறுத்தினா கரெக்டா ஒரு தடவை இல்ல 2 தடவை செய்வேன், பசி போயிடும். ஒரே தடவை தான் செய்வேன், 2வது தடவை 1 நிமிஷம் தான் செய்வேன், அதிகபட்சம் 2 நிமிஷம், அதுக்கு மேல செய்ய மாட்டேன், பசி போயிடும். உங்களுக்கு என்ன பண்றோம்னா, உங்களுக்கு கெட்டு போன உடம்பு ஆகினால என்ன, அந்த உணவினால் கெட்டு போய் விட்டது. மனம் விரும்பி தின்னீங்க, எதை விரும்பி தின்னீங்க, மனம் விரும்பி தின்னீங்க, எது கெட்டு போச்சு, உடம்பு கெட்டு போயிடுச்சு. அல்ல ருசியா திங்கிறது, என்னது ருசிக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இருக்குது. ஏன்டா ருசியா தின்ன என்ன ஆகும், போய் சேர வேண்டியது. நல்லா ருசிக்குது, குழம்பு ருசிக்குது, மீன் ருசிக்குது, சோறு ருசிக்குது, எல்லாம் ருசிதான். ருசிங்கிறது 5ஆம் அறிவுன்னு அர்த்தம். ருசிங்கிறது 5ஆம் அறிவு, ருசிங்கிறது 5ஆம் அறிவு. ருசிங்கிறத ருசிச்சு பார்க்கறது. அது விலங்குகளுக்கும், விலங்கு நிலை, பறவைகள் நிலை, அப்புறம் பாலூட்டி நிலை. நாமள எந்த வகை சார்ந்தவங்க, பாலூட்டி வகை சார்ந்தவங்க. அப்ப நமக்கு 5ஆம் அறிவுன்னு அர்த்தம். பிறக்கிறப்ப 5 அறிவு தான், அதுக்கப்புறம் தான் 6ஆம் அறிவு வளர்கிறது. பிறக்கிறப்ப 5 அறிவு தான். வாய் ருசியோட குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை பிறந்ததுன்னு எதோட பிறக்கும் தெரியுமா, ஒரு குழந்தைக்கு வாய் ருசி இருக்குமா இருக்காதா, இருக்கும். அதுக்கு எத்தனாவது அறிவு, அதுக்கு 5. வாய் ருசி உங்களுக்கு இருக்குதா இல்லையா, இருக்குங்க. குழந்தை வாய் ருசி பயன்படுத்தலாம், குழந்தை வாய் ருசி பயன்படுத்தலாம். அதுக்கு எத்தனாம் அறிவு, 5ஆம் அறிவு. உங்களுக்கு எத்தனாவது அறிவு சொல்லிக்கலாம், 6 அறிவு இருக்குன்னு சொல்லிக்கலாம். அப்ப 6 அறிவு இருக்கிற ருசி பழக்கத்தை எதுக்கு அடிமையாகிற, 6 அறிவு இருக்கிற 5க்கு ஏயா போறேன், 6 அறிவு இருக்கிற எதுக்கு போகணும், அடுத்தது 6 அறிவு முடிச்சுட்டு எதுக்கு போகணும், 7ஆம் அறிவுக்கு, 7க்கு போகணும். நீ என்ன பண்ற, 6 அறிவு பயன்படுத்திட்டு கடைசியில் எங்க கீழே இறங்குற, 6 அறிவு வச்சுட்டு எங்க போயிடுற, 5க்கு போயிடுற. எங்க போயிடுற, 5க்கு. குற்றம் யாருடையது, நம்மளோடது. அப்ப 6 அறிவு எதுக்கு போகணும், சுவையை விட கத்துக்கணும், சுவையை விட்டுறணும். சுவை விட்டா மரணம் நிச்சயம், சுவை உள்ளேனா மரணம் நிச்சயம். புரியுதா? சுவை ஒளி ஊறு ஓசை, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமென்றின் 5இன் வகை தெருவான் கட்டே உலகு. யார் இந்த சுவைன்னு என்ன, வாய், சுவை ஒளி, ஒளின கண்ணு, சுவை ஒளி ஊறு அப்படின்னு தொட்டு பார்க்கறது ஊறு, ஓசைனா காது, நாற்றம்னா மனம்னு அர்த்தம். புரியுதா? மனம், வாசனை சொல்றாங்களா, நாற்றம், இதெல்லாம் வந்து உள்ளுணர்வு. என்னது, சுவை என்பது உள்னுணர்வு, சுவை என்பது உள்ளுணர்வு, கண்ணு என்பது உள்ளுணர்வு, தொட்டு பார்க்கறதுல உள்ளுணர்வு, அப்புறம் சுவை ஒளி
ஊறு. ஊருனா இந்த உணர்ச்சின்னு அர்த்தம். ஓசை இந்த காதால கேட்கறது உள்ளுணர்வு, நாற்றம் மனம்ங்கிறது உணர்வு. இந்த 5 வகையான உள்ளுணர்வையும் எவன் புரிந்து கொண்டு கட்டுப்படுத்துறானோ அவனுக்குத்தான் உலகம் இனிக்கும்ங்கிறாரு. என்னது? உலகம் இனிக்கும். புரியுதா? அப்ப முதல் எடுத்துனே வாயில வச்சுட்டாரு திருவள்ளுவர். வந்து எல்லாருமே நேர வாயை கட்டுறான்ட்டாரு. என்னது? வாயை கட்டுடான்ட்ட. எவனாவது வாயை கட்டுறீங்களா உலகத்துல? நான் உட்பட. எவன் வாயை கட்டுப்படுத்தலையோ அவன் முட்டாள்னு அர்த்தம். சரி, இந்த முட்டாள் போய் எந்த முட்டாள்கிட்ட கேக்குது? இந்த வாயை கட்டுப்படுத்துறது முட்டாள் எங்க ஆட்ட போய் கேக்குதுங்கன்னா வெள்ளைக்கார முட்டாள்கிட்ட போய் கேக்குது. எந்த முட்டாள்கிட்ட போய் கேக்குது? எந்த முட்டாள்கிட்ட கேக்குது? வெள்ளைக்கார முட்டாள்கிட்ட. அது பிரிட்டிஷ்கார முட்டாள்கிட்ட போய் கேக்குது. அந்த முட்டாளுக்கு ஏதாவது அறிவு இருக்கான்னு கேக்குறேன். எந்த முட்டாள்கிட்ட கேக்குது? வெள்ளைக்கார முட்டாளுக்கு. அந்த நீ ஒரு கூ முட்டை, வெள்ளைக்காரன் ஒரு கூ முட்டை. என்னது? நீ ஒரு கூ முட்டை, 2 கூ முட்டையும் சேர்ந்து என்ன ஆகுது? அதாவது இந்த திருமூலர் சொல்லுவாரு, குருடும் குருடும் குருட்டாற்று மாடி, குருடும் குருடும் குருட்டாற்று மாடி குழியில் விழுந்ததை போலனாரு. குருடும் குருடும் குருட்டாட்டம் மாடி குழியில் விழுந்ததை போல. என்னது? குருடன்னு கட்டி பிடிச்சிட்டு கடைசியில் எங்க விழுந்தாங்களாமா? நான் சொல்லல, இவரு சொல்லியிருக்காரு. 2 குருடனும் சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டு குழி விழுந்த மாதிரி உனக்கும் ருசியை கட்டுப்படுத்த தெரியாது, அந்த பிரிட்டிஷ் முண்டங்களுக்கும் ருசியை கட்டுப்படுத்த தெரியாது. பிரிட்டிஷ் முண்டத்துக்கும் உனக்கு ருசியை கட்டுப்படுத்த தெரியாது, அப்புறம் உனக்கும் ருசியை கட்டுப்படுத்த தெரியாது. அவன் என்ன சொல்லிட்டா? எந்த நோயும் குணமாக்க முடியாதுங்கிற. எந்த நோயும் குணமாக்க முடியாது என்கிற வெள்ளைக்காரங்களிடம் நீ எப்படி போய் குணமாக்க முடியும் கேட்கறேன் நானு. அப்ப உங்க நாட்டுல சித்த மருத்துவம் இல்லையா? உங்க நாட்டுல ஆயுர்வேத மருத்துவம் இல்லையா? அதெல்லாம் உனக்கு தெரியாதான்னு கேட்கறேன். உங்க நாட்டுல பாட்டி வைத்தியம் இல்லையான்னு கேட்கறேன். எவனோ சொன்னான் அங்க போயிருங்க, அப்படி போய் குணமாயிருக்கணுமே இல்லையா? எந்த வெள்ளைக்காரனாவது நோயை குணமாக்குறேன்னு புத்தகம் எழுதியிருக்கானா? இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 125 நோபல் பரிசு கொடுக்க ஆரம்பிச்சு 125 வருஷம் ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு நோயை குணமாக்க முடியும்னு எங்கேயாவது எவனாச்சும் சொல்லியிருக்க? மருந்தை கொடுத்து நோயை குணமாக்க முடியும்னு எந்த நோபல் பரிசு விஞ்ஞானியும் சொல்லியிருக்கானான்னு கேட்கறேன். சிந்திக்கணும். 10 நிமிஷம் தான் இருக்கு. எந்த ஒரு மருத்துவனாவது, நான் கேட்கறது புரியுதா? எந்த மருத்துவனாவது, எந்த மருத்துவம் விட்டுருங்க, மருந்தை பத்தி தான் பேசுறேன். எதை பத்தி பேசுறோம்? ஆளை பத்தி பேசுறது இல்ல, ஆளை பற்றி பேசுவதில்லை. மருந்தை கொடுக்கற பாருங்க. எவன் மருந்தை கொடுத்தால் நோய் நல்லாகும், மருந்து சாப்பிட்டா புற்றுநோய் நல்லாகும், மருந்து சாப்பிட்டா சக்கரை நோய் நல்லாகும், மருந்து சாப்பிட்டா காமலை நல்லாகும், மருந்து சாப்பிட்டா மூச்சு வலி நல்லாகும், மருந்து சாப்பிட்டா மூட்டு வலி நல்லாகும் அப்படின்னு எங்கேயாவது எந்த வெள்ளைக்காரனாவது நிரூபிச்சிருக்கானான்னு கேட்கறேன். ஏன்னா எங்கேயுமே சொல்லல. ஏன் 125 வருஷம் நோபல் பரிசு கொடுக்குறீங்க, ஏன் இது கண்டுபிடிக்கலன்னு கேட்கறேன். 125 வருஷமா மருத்துவக்கான நோபல் பரிசு கொடுக்குறானே, எவனாவது புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சேன், சக்கரை நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சேன் எவனாச்சும் கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்கறேன். பிரிட்டிஷ்காரர் எவனாவது சக்கரை நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன், நுரையீரல் நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன், மருதி நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன், கல்லீரல் நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன், கணைய நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன், நுரையீரல் நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன், இப்படி பார்த்தேன் நுரையீரல் அடப்பு நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன், அப்புறம் டிபிக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன். எங்கேயாவது இருக்கான்னு கேட்கறேன். எவனாச்சும் கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்கறேன். கண்டுபிடிக்க முடியாது. என்னது? கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாது சொல்லுங்க பாக்கலாம். ஏன்னா மருந்து இல்ல அவங்க கிட்ட. அது அல்ல. ஏன்னா ஜீரநீர் சுரக்குது பாருங்க. ஜீரநீர் சுரக்குன்ற பொழுது நீ என்ன பண்றீங்க? விஷத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஜீரநீர் சுரக்குது, நீங்க மனம் விரும்புகின்ற விஷத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. பசி என்கிற நீர் சுரக்குது, நீ மனம் விரும்புகிற உணவை போட்டுட்டே இருக்கனால ரத்தம் தொடர்ந்து என்ன ஆயிட்டே இருக்குது? ரத்தம் கெட்டு போயிட்டே இருக்குது. ரத்தம் என்ன ஆயிட்டு இருக்குது? ரத்தம் கெட்டு போகுது. மருந்து தொடர்ந்து ரத்தம் கெட்டு போயிட்டே இருக்கறனால உங்களுக்கு நோய் எப்படி குணமாகும்? திருப்பி சொல்லுங்க. ரத்தம் விட்டு போய்கிட்டு இருக்கு, நோய் குணமாக. ஏன்னா நீங்க தின்னுட்டே இருக்கிறீங்க. என்னது?
இன்னுக்கிட்டே இருக்குங்க. தின்னுட்டே இருக்கிறப்ப ரத்தம் என்ன ஆகுது? அழுக்காகிட்டே இருக்கு, கெட்டு போய்கிட்டே இருக்கு. அழுக்காயிட்டே இருந்தா அழுக்காயிட்டே இருந்தா எப்படி குணமாக்கும்? குணமாக்காது. அப்புறம் இது ரத்தம் கெட்டுக்கிட்டே இருக்குது, திருப்பி திருப்பி மருந்து போடுறீங்க. ஏற்கனவே தின்னு தின்னு ரத்தம் கெட்டு போச்சு, மருந்து போட்டா இன்னும் என்ன ஆகும்? இன்னும் கெட்டு போயிடும். இத சொல்ல மாட்டேங்கிறான் இந்த முண்டை. பிரிட்டிஷ் முண்டங்கள் இதை சொல்ல மாட்டேங்கிறான். பிரிட்டிஷ் முண்டம் சொல்ல மாட்டேறான். நான் சொல்றேன்ல. ஏன் நான் சொல்றேன் சொல்லுங்க, ஏன் நான் சொல்றேன் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க நல்லா இருக்க போறீங்க, அவன் மருந்து வைக்க போறான். இல்ல, அந்த ஜீரண நீரை நிறுத்தி பழகுற, ரத்தத்துல குப்பையை போடுறத நிறுத்துறேன், ரத்தத்துல குப்பையை போடுறத நிறுத்துறேன். நான் அறிவு சொல்றபடி கேட்கறேன். என்ன சொல்றபடி கேட்கறேன்? அறிவு 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 அறிவியல் கிடையாது, அறிவு. அறிவு அறிவு அறிந்ததை எழுதி வச்சு அறிவியல், அவ்வளவுதான். அப்ப எனக்கு என்ன பண்றோம்னா, இந்த உடம்பை நான் கோயிலாக நினைக்கிறேன். ஆக என்ன பண்ற, உடனே அந்த பசி வருகின்ற பொழுது நீரே மருந்தாக இருந்துற. நீரே மருந்தாக இருந்தப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அந்த பசியை அமைதிப்படுத்திட்டே இருக்கிற. என்ன பண்ற, தொடர்ந்து பசி அமைதிப்படுத்த என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, தண்ணீர் பசி அமைதியாக்கிட்டு அது ஏற்கனவே நான் செய்த குற்றத்தை எல்லாம் கழுவிட்டு வெளியே கொண்டு வருது. அதாவது நான் தண்ணீர் நான் பசிக்கிறப்ப தண்ணீர் மருந்து மாதிரி கொஞ்சோண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 30 ml அப்படி அப்படி அவ்வளவுதான். இந்த உள்ளங்கையில் ஊற்றி குடிக்கிற மாதிரி குடிச்சிக்கிறேன். எப்பப்போ பசி வருது அப்போ குடிச்சிட்டே இருக்கிறேன். அப்போ என்ன ஆகுது, தண்ணீர் 2 வேலை பண்ணுது. என் பசியும் ஆற்றி விடுகிறது. ஏற்கனவே நான் சிறுசுலேருந்து இது வரைக்கும் பண்ண அத்தனை தப்பையும், பழைய கர்மா, அது இது லொட்டு லொசுக்கு, பிறவி நோய், அந்த நோய், இந்த நோய் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, தண்ணீர் என்பது ரத்தத்தை கழுவிட்டு குடல்லையும் கழுவுது, ரத்தத்தையும் கழுவுது. 2 முக்கியமான விஷயம். ரத்தத்தையும் கழுவி விடுகிறது, உணவு பாதையும் கழுவி விடுகிறது. அப்ப தண்ணீர் குடிக்கிறப்போ ரத்தமும் சுத்தமாகி விடுகிறது, குடலும் சுத்தமாகி விடுகிறது. இப்படி தொடர்ந்து 6 மாசம் விட்டு 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 சுத்தமான உணவை சாப்பிடுவது, குடலை சுத்தம் பண்றதுக்கான உணவை சாப்பிடுவது, ரத்தத்தை சுத்தமான உணவை சாப்பிடுவது, இப்படி தொடர்ந்து சுத்தப்படுத்த படுத்த 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 உங்க கட்டுப்படுத்த 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 சுத்தப்படுத்த 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 உங்களோட உடல் இருக்கிற நோய் என்ன ஆகும், மெல்ல மெல்ல பிறவி நோய் குணமாயிருமா? அதனால பிறவி நோய்ங்கிறது எது? இந்த ஏற்கனவே பிறந்ததுல இருந்து இந்த தைராய்டு இந்த அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பிறவி நோய் கிடையாது. அதெல்லாம் பிறவி நோய் கிடையாது, அது நோயே அல்லது. இல்ல நான் பிறந்ததுல இருந்து எனக்கு தைராய்டு இருக்கு. அது நோயே கிடையாது, அது நோய், பிறவி நோய் கிடையாது. பசிதான் பிறவி நோய். என்னது? பசிதான் பிறவி நோய். பசிக்கு திங்க போய் தான் நோய் வந்துருச்சு உனக்கு. அது உங்க அம்மா அப்பா பண்ற தப்பு. என்னது? அவங்க சாதாரண உணவு தின்று குழந்தை பெற்றிருக்கிறாங்க. சாதாரண உணவை தின்னுட்டு அது 10 நாள் அந்த 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 குற்றம் என்ன ஆகி போச்சு, சாதாரண உணவு திங்கிறப்ப ரத்தம் கெட்டு போயிரு. அந்த ரத்தம் கெட்டு போனதனுடைய காரணத்தினால நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? அப்ப உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த குற்றம் இருக்குது. அப்ப அந்த குற்றம்ங்கிறது உங்க அப்பா அம்மா சாதாரண உணவு சாப்பிட்டு வந்த குற்றம் தான். புரியுதா? சொல்றாங்கல்ல, ஹெரிடிட்டிங்கிறான். அப்பாவுடைய நோய் உனக்கு வருங்கிறான். அப்பாவுடைய நோய் என்ன, அவங்க தவறாக அந்த உணவு பழக்கத்தை சாப்பிட்டதுனால. என்னது? உணவு ஒழுக்கம் சரியில்லை. உணவு ஒழுக்கம் தப்பா இருக்குங்காட்டி நீங்க வந்துட்டீங்க. இப்போ சாராயம் குடிச்ச கல்லீரல் என்ன ஆகுது? பீடி குடிச்ச கல்லீரல் என்ன ஆகுது? உப்பு தின்ன உடம்பு என்ன ஆகும்? அப்புறம் எல்லாம் தின்னு ஓட்டு அப்புறம் வீணா போகாம என்ன பண்ணும்? எல்லாம் தின்னாச்சு, எல்லாம் என்ன உடம்பு கெடுக்குதே இல்லையே. உப்பு தின்னா கண்ணு கெட்டு போயிடும். உப்பு வைக்கிறாங்களே, அது ஏன் சார் கெட்டு போக மாட்டேங்குது? ஊறுகாய் கெடாம இருக்கிறதுக்கு தான் போட்டானே தவிர உன்னை கெடாம இருக்கிறதுக்கு இல்ல. ஊறுகாய் கெட்டு போகாம இருக்க, ஊறுகாய் காப்பாத்துறது வேலையை தவிர உங்களை காப்பாத்துறது அல்ல. என்னது? இப்ப புரியுதான்னு கேக்குறேன். புரியுது. ஊறுகாய் கெடாம இருக்கிறதுக்குத்தான் உப்பு போட்டுருக்கணும் தவிர நீ சாப்பிட்டு கோவிந்த சங்கு ஊதிர வேண்டியதுதான். என்னது? சங்குதான். இப்ப புரியுது? இது சித்தர்கள். நான் சொல்றது 7ஆம் அறிவு. நீ தின்னா என்ன திங்காட்டி என்ன, அதை பத்தி கவலை இல்லை. நான் அப்ப பிறவி நோய் என்பது உற்ற நோய் நோன்றல், உயிருக்கு ஊறுகன் செய்யாமை, அற்றைய தவத்திற்குரு. ஆக உற்ற என்று சொன்னால் பிறவியிலே ஏற்பட்ட அந்த பசி நோய். என்னது? உற்ற என்று சொன்னால்
நீங்க எப்ப புத்தகம் வாங்கி எப்ப படிச்சு எப்ப முன்னேறது ஒன்றும் புரியலையே. ஒரு புத்தகம் வாங்குற கூட தகுதி இல்லைன்னா அப்ப என்னதான் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறீங்கன்னு ஒன்றும் புரியலையே. சார் என் வீட்டுக்காரு வாரத்துக்கு ஒரு வாட்டி 200 தான் சார் கொடுக்குறாரு. அதை வச்சு நான் என்ன பண்றது? அப்ப என்ன பண்றது? அது என்ன பண்றதுன்னு கேளுங்க தான். எதுக்கு ஒரு அம்மா கனிமொழி ரம்மையா கூட கேளுங்க. புத்தகம் இந்த வாங்குறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது என்ன காசு ஏறல. என்ன வேலை பார்க்குற? ஒரு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு புத்தகம் வாங்குற ஒரு வருஷம் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க திருடோ சுகந்தர். 6, 7, 8 மாசமா ஒரு புத்தகம் வாங்குற யோசி கேட்ட வேலையில வேலை என்ன ஏன் வேலை வேலை ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு 350 ரூபா கொடுத்து ஒரு புத்தகம் வாங்க முடியல அப்படின்னா இது என்ன நாடு? ஒரு நாளைக்கே என்ன வாங்குறேன். என்ன நாடு என்ன லட்சணத்துல இருக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்றது? அப்ப எப்படி இப்ப இதுக்கு வைத்தியத்துக்கு இவ்வளவு செலவாகுது இப்படி பாக்குறமே? நீங்க சாப்பாடு செலவு இருக்குது, சுத்தப்படுத்துற செலவு இருக்குது, கிட்டத்தட்ட உங்களுக்கு 5000 செலவாக உடம்ப சுத்தப்படுத்துறதுல எங்க போவீங்க இதுக்கெல்லாம்? அதான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு வருஷமா சேர்த்திட்டு இருக்கிறீங்களான்னு கேக்குறேன். இந்த மாதிரி எதுக்கால ஒரு கனிமொழி அம்மா தான் உட்காந்துருக்காங்க, புரியுதா? அவங்க சொன்ன உடனே இந்த மாதிரி கட்டிட்டாங்க. கட்டிட்டு தான் வரணும், சேர்த்திட்டு தான் வரணும். இந்த மாதிரி எதுக்கால திருடோச்சந்தர் இருக்காரு, கட்டுங்கன்னு சொன்னா கட்டிட்டா எல்லாம் சேர்த்தி தான் கட்டுவாங்க. பின்ன எல்லாரும் கையில பணம் வச்சுட்டு இருக்கிறாங்களான்னு கேக்குறேன். எல்லாரும் பள்ளிக்கூடம் போகணும்னா 10 லட்சம் 1 லட்சம் தான் பணம் கேட்கறானே, கையில ஒரு 50,000 தான் இருக்குதுன்னா அவர் சேர்த்தி தான் பண்ணணும். எல்லாமே உடனே வாங்க முடியாது. வேற எதுக்கால பன்னீர்செல்வம் கூட கேட்டாரு இந்த மாதிரி 2 மாசம் அவரு 2 மாசம் பென்ஷனா கொடுத்துருக்காரு. அவர் வர்றதே 500 ரூபா தான். மாசத்துக்கு $500 தான் அவருக்கு வருது. அவர் அந்த $500 அவருக்கு பத்தவே பத்தாது. அந்த டாலர் மிச்சம் பண்ணி $1000 இருந்துச்சாரு. அப்ப சேர்த்தி தான் வாங்கணும். போய் சம்பாதிச்சிருவேன். வீட்டுக்காரர் வெளியில விட்டா போய் சம்பாதிச்சிருவேன், வெளியில விட மாட்டேங்கிறாரு. அப்ப வீட்டுக்குள்ளே இருங்கங்கிறேன். அப்ப உங்களுக்கு நோயும் நல்லாகாது. அவ்வளவுதான். நீங்க தான் விடுதல், நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் எல்லாமே, புரியுதா? உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு ஊர்கள் செய்யாம நீங்க நல்லாகிறதும் நல்லாகாததும் உங்களுடைய விருப்பம் தான் இருக்கு. நாங்க வாட்டு பொதுவாக நடத்திட்டு 100 பேர் உட்காந்துருப்பாங்க, நான் பேசிட்டு போயிட்டே இருப்பேன். தனிப்பட்ட முறையில வகுப்பெடுக்கும் பொழுது மாட்டிக்குவீங்க, புரியுதா? இனியன் தனிப்பட்ட முறையில வகுப்பு எடு அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. அதுக்குள்ள அதுக்கு அல்லது அந்த என்னுடைய காணொலி 4000 காணொலி இருக்கு, அது போக தினம் பதிவு பண்றேன். தினம் பதிவு பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கு. என்ன நடக்குதுன்னு எனக்கு நேரம் மிச்சமாகுது. 100 பேத்துக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்படி தூக்கி போட்டேன்னு அத்தனை பேரும் பாத்துக்கிறீங்க. பார்த்துட்டு அப்படியே பின்பற்றி அப்படியே புத்தகம் வாங்கினா கூட பரவாயில்ல. சொந்த புத்தி இருந்தா போதுமானது, வழிகாட்டுதல் இருந்தால் போதுமானது. வழிகாட்டுகின்ற புத்தியும் இருக்க வேண்டும், வழிகாட்டுதலும் இருந்து விட்டால் நோய் குணமாகிவிடும். சொந்த புத்தி எல்லாத்தையும் அடக்கிட்டேன், எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டேன். அது எப்படி கண்ட்ரோல் கொண்டு வந்தீங்க? நீங்க பேசுறதுக்கு கேட்க 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 அது மைண்ட் மாறுது. எப்படி கண்ட்ரோல், எப்படி கட்டுப்படுத்துறீங்க? எப்படி அந்த சூதையை கட்டுப்படுத்துறீங்க அதை சொல்லுங்க. சும்மா கட்டுப்படுத்துறது என்பது வேறு. சரி, ஏற்கனவே போட்டதை எப்படி எடுப்பீங்க? ஏற்கனவே கட்டுப்படுத்திட்டீங்கன்னு சொல்றீங்க, போட்டதை எப்படி எடுப்பீங்க? உள்குற்றம் உள்ள இருக்கிற குற்ற பிறவி நோயை எப்படி எடுப்பீங்க? அதான் நீங்க தண்ணியா அருந்த சொன்னீங்கல்ல, எல்லாம் வெளியில வந்துரும் அப்படின்ட்டு. ஆமா, அருந்துறீங்களான்னு கேக்குறேன். குடிச்சிட்டு தான் இருக்கேன். நேத்து என்ன சாப்பிட்டீங்க? நேத்து சோறு தான் சாப்பிட்டேன், கீரையோட சோறு சாப்பிட்டேன். அப்புறம் மத்தியானம் 12 மணிக்கு தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு 3 மணி போல சாப்பிட்டேன், அவ்வளவுதான். என்ன சாப்பிட்டீங்க? கொஞ்சோண்டு சோறு சாப்பிட்டேன், அவ்வளவுதான். அப்புறம் காய்கறி இந்த முள்ளங்கி இதெல்லாம் வச்சு கொஞ்சோண்டு சோறு சாப்பிட்டேன், அவ்வளவுதான். சரி, அப்புறம் எதுவும் சாப்பிடல. அதுக்கப்புறம் ஒரு உணவுக்கு இன்னொரு இடைவெளி இருக்குது, அது என்ன சாப்பிட்டீங்க? ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கு சாப்பிட்டு 2 வேளை உணவு சாப்பிட்டு இருக்கிறீங்க இல்லையா? மிச்சம் இருக்கும் 2 வேளை. இடையில தண்ணி குடிச்சுக்கிறது ஐயா. அந்த தண்ணீர் எப்படி எந்த அளவுக்கு குடிச்சீங்க? ஒரு டம்ளர் குடிக்கிறதா. அந்த மாதிரி எத்தனை தடவை குடிச்சிருப்பீங்க? அது ஒரு 10-15 தடவை குடிச்சிருக்கேன். எத்தனை தடவை ஒண்ணுக்கு போச்சு? 3 தடவை. அந்த சிறுநீர் போறப்ப மூத்திரம் போறப்ப என்ன நிறத்துல வந்துச்சு? கொஞ்சம் எல்லோவா இருந்துச்சு. அது இருந்ததுன்னா உள்ள விஷம் இருக்குதுன்னு அர்த்தம்.
அந்த விஷம் மாறணும். அந்த விஷம் என்ன ஆகணும்? மாறணும். மாறணும். ஆ. அப்போ ஒருவேளை உணவு, அந்த ஒருவேளை உணவு எதுக்கு தெரியுமா? ஒருவேளை உணவு, அந்த உணவு எதுக்கு தெரியுமா சாப்பிட்டீங்க சொல்லுங்க? அந்த உணவு எதுக்கு சாப்பிட்டீங்க? அரிசி கொஞ்சோண்டு கீரை வச்சு கொஞ்சோண்டு அரிசி சோறு வச்சு தின்றுக்கிறீங்க. அது எதுக்காக எதுக்காக சாப்பிட சொல்றோம் தெரியுமா? எதுக்காக நீங்க சாப்பிட்டீங்க சொல்லுங்க? குடல் வந்து அப்படியே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு ஆ, போறதுக்கு. அதுதான் நீங்க சாப்பிட்டீங்க. அந்த குடலை சுத்தம் செய்யறதுக்கான உணவை சாப்பிட்டிருக்கீங்க, அவ்வளவுதான். அப்ப குடலை சுத்தம் பண்ணிட்டே இருந்தோம்னா எல்லா நோயும் நல்லா 2 வேளையும் சுத்தப்படுத்தலாம், ஒரு வேளையும் சுத்தப்படுத்தலாம். தண்ணீரை வைத்தும் சுத்தப்படுத்தலாம், தண்ணீரை வைத்தும் சுத்தப்படுத்தலாம். அப்ப என்ன பண்ணணும்? ஆனா ஒண்ணு, சாப்பிடும் பொழுது குற்றமுடைய உணவை வச்சுதான் குற்றத்தை குறைக்கிற உணவை வச்சுதான், முழுமையான குற்றமற்ற உணவு கிடையாது. அதுவும் குற்றமுடைய உணவு தான். சோறு வந்து பயங்கரமான குற்றமுடையது. சோறு வந்து இல்ல சார், இந்த வாதம், பித்தம், கபம் இல்லாத உணவு ஒண்ணு சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி உணவு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி? ஆதம்பத்தை நீங்க தான் கண்டுபிடி, புத்தகம் வாங்கினா தெரிஞ்சிருக்கும். அது எல்லாமே சொல்லியாச்சு, புத்தகத்திலையும் சொல்லியாச்சு, புத்தகத்திலையும் சரிங்க, சொல்லியாச்சு, வாங்கி தெரிஞ்சுக்கிறேன். புத்தகத்தையும் சொல்லியாச்சு. 4000 வீடியோவும் பார்த்தாச்சு, அதையும் பார்க்கறது இல்ல. புத்தகத்தை வாங்கிட்டேன் பரவாயில்ல, 4000 வீடியோ பேசியிருக்கேன், அதையும் பார்க்கணுமே இல்லையா? அதுக்கும் பார்க்கறது காசு வேணுமா? டெய்லி பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் என்ன ஏன் அதுல புரியலையான்னு கேக்குறேன். பார்த்தாப்ப செய்ய வேண்டியதானே? சரிங்கய்யா. பார்த்தா செய்ய வேண்டியது தானே? இப்ப இந்த கேள்வி வந்து எல்லாத்துக்குமானது. இந்த கேள்வி எதுக்காக 5 பேர் உட்காந்து, இந்த கேள்வி எல்லாத்துக்குமானது. பார்த்தா செய்ய வேண்டியது தானே? அதனாலதான் கண்ணுல பார்த்து கண்ணுல பார்த்து சொல்றாங்களா? கண்ணுல பார்த்தா செய்ய வேண்டாமா? கண்ணால பார்த்தாவே செஞ்சிருவீங்க. கண்ணு பாக்குது, கை செய்யுது. கண்ணு பாக்குது, கை செய்யுது. அடுத்தவன் பீடி குடிக்கப்ப நீ பீடி குடிக்கிற, அடுத்தவன் பிரியாணி சாப்பிட்ற நீ பிரியாணி திங்கிறியா இல்லையா? அடுத்த மாங்காய் திங்கிற நீ மாங்காய் குடிக்கிறியா இல்லையா? அடுத்த மாங்காய் திங்கிற நீ அதெல்லாம் சாப்பிடறதில்ல சார். நாய்க்கு வாய்க்கு ருசியா உள்ளதெல்லாம் அவ்வளவா அவாய்ட் பண்ணியாச்சு, சாப்பிடறது இல்ல. கடையில எது பார்த்தாலும் நான் வாங்குறதும் இல்ல, அது சாப்பிடறதும் இல்ல. ஏன்னா உனக்கு வசதி இல்ல, பணம் இல்ல. வசதி இல்ல, பணம் இல்ல, சாதாரண ஆளா இருக்கிற. நீ ஒன்னும் பெரிய பணக்காரி கிடையாதே. நேரம் பணக்காரி, நேரம் நீ ஒரு பணக்காரியா இருந்தா நேரம் என்ன ஆட்டம் ஆடி இருப்பீங்க? நீ ஒரு ஏழை. என்னது? பணக்கார வீட்டுல இருந்து தான் வந்தேன், ஆனா இங்கதான் இதாயிடுச்சு. அதான் சொல்றேன், நீ பணக்காரியா இருந்தா இந்த கேள்வி கேட்பியான்னு கேட்கறேன். பணக்காரங்க பண்ற அட்டகாசம் சாதாரண அட்டகாசமான்னு கேட்கறேன். உங்களை விட பணக்காரன் தான் உடம்பை கெடுத்துக்கிறான். உங்களை விட யாரு கெடுத்துக்கிறான்? பணக்காரன் என்னென்ன பண்ற? காசு இருந்தா கண்டது கிடையாது வாங்கணும்னு தோணும், அப்ப உடம்பு கெட்டுத்தானே போகும். அப்படிவா. பணக்காரன் என்ன பண்றான்? காசு இருக்கிற ஆணவத்துல எதை கெடுத்துக்கிறான்? உடம்ப கெடுத்துக்கிறான். கடைசியில் எங்க போயிடுறான்? ஆஸ்பத்திரிக்கு. அவன் குணமாக்குவானான்னு கேக்குறேன். அவ்வளவா வாய்ப்பு இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? கரெக்டா தான், ஏன் அப்படி சொல்றீங்க? அது எதுவுமே கிளியர் ஆக மாட்டேங்குது. இந்த சக்கரை நோய்க்கு மாத்திரை சாப்பிடுறாங்க, அதுக்கு இருதய நோய்க்கு மாத்திரை சாப்பிடுறாங்க, எதுவுமே கிளியர் ஆகலையே, சாப்பிட்டுக்கிட்டே தானே இருக்காங்க. முக்கியமான ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதாவது இதய நோய்க்கு, அந்த எந்த நோய்க்கு சொன்னீங்க? இதய நோய்க்கா? இதய நோய்க்கு மாத்திரை சாப்பிடுறாங்க. இதய நோய்க்கு மாத்திரை சாப்பிடுறாங்க. சரி, அப்படித்தானே சொன்னீங்க. சக்கரை நோய்க்கு மாத்திரை சாப்பிடுறாங்க, நல்லா ஆகல. இன்னொன்னு என்ன சொன்னீங்க? இதய நோய்க்கு மாத்திரை சாப்பிடுறாங்க. இப்ப இந்தியாவில ஒரு புகழ், இதய நோய்க்கு மாத்திரை சாப்பிடுறாங்க, நல்லா ஆகல. இந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்தியாவில புகழ்பெற்ற இதய நோய் மருத்துவர் செத்து போனாரு. அவர் பேரு டாக்டர் செரியன் பேரு. என்னது? வணக்கம், கேக்குதா? வணக்கம்.